ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். உங்களை எல்லாம் இந்த ஆன்மீக சேனல் மூலியமாக சந்திக்கிறதால நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுறோம். நாங்கள் போகிற வீடியோ எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். குளத்தூர் பாபா டெம்பிள் சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னைக்கு நாகசாயிநாத் கோயில், அதில் ராமநவமி விழா எவ்வாறு சிறப்பாக கொண்டாடப்படுது அப்படிங்கிறத பற்றி ஒரு சின்ன பதிவு கொடுக்குறேன். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே வரலாம். இந்த குளத்தூர் நாகசாயிநாத் பாபா கோயிலில் 6/4/2025 ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு இந்த ராமநவமி திருவிழா மிக சிறப்பாக கொண்டாடுறோம். ஏன்னு கேட்டிங்கன்னா அன்னைக்கு பாபாவுடைய பிறந்த நாளாக நாங்கள் அதை கொண்டாடுறோம். ஷீரடியில் பார்த்திங்கன்னா உருஸ் அல்லது சந்தன திருவிழா ராமநவமி விழா அன்னைக்கு கொண்டாடுவாங்க. அதே நேரத்தில் ராமநவமி திருவிழாவும் 1912ஆம் ஆண்டு முதல் இந்த ஆண்டு வரைக்கும் தொடர்ந்து 10 நாட்கள் அந்த விழா கொண்டாடப்படும். எங்கள் கோயிலில் இந்த விழா எப்படி சிறப்பாக கொண்டாடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ரீ ராமநவமி திருவிழாவினை ஒட்டி அன்னைக்கு வழிபாடுகள்லாம் மிகவும் சிறப்பாக இருக்கும். முதல்ல இறைவனுக்கெல்லாம் நாங்கள் தீர்த்தமிட்டு அவருக்கு அபிஷேகம்லாம் முடித்ததுக்கப்புறம் அலங்காரம், ஆராதனை, வழிபாடுகள் இதெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். வாழைமர தோரணத்தோடு இறைவனை வரவேற்பதற்கு வெளியில் சென்று ஊர்வலம் அந்த இறைவனை வரவேற்பதற்கு அது நல்ல வரவேற்பாக இருக்கும். கோயில் முழுவதும் வண்ண மலர்களால் அலங்கரித்து, அதே நேரத்தில் கிருஷ்ண பகவானுடைய தொட்டிலும் பாபாவினுடைய தொட்டிலும் அழகாக வண்ண மலர்களால் அலங்கரித்து, பாபாவும் அன்னைக்கு கிருஷ்ணரும் ஒன்று சேர்ந்து பக்தர்களை அவங்களுக்கு அருள் பாலித்து கொண்டிருப்பார்கள். அன்று காத்தால 5 மணிக்கு பகல் ஆரத்தி மிக சிறப்பாக நாங்கள் நடத்தி முடிப்போம். அதுக்கப்புறம் காத்தால 8:30 மணிக்கிலேருந்து விழா ஆரம்பிக்கும். அந்த விழாவில் மோளதாளத்தோட உற்சவர் பாபா குழந்தை சாவடியாக உட்கார்ந்து வெளியில் ஊர்வலம் போயிட்டு வருவார். இப்போ இந்த குழந்தை சாவடி அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு அந்த பல்லக்கு ஊர்வலத்தை நாங்கள் ரொம்ப அழகாக அலங்காரம் பண்ணி சிங்க வாகனத்தில் இறைவன் பாபா அமர்ந்திருப்பார். அது பார்க்கறதுக்கே ரொம்ப கம்பீரமாக இருக்கும். ஆரத்தி பாடலோடு ஆரத்தி எடுத்து எலுமிச்சப்பழம் எல்லாம் சுற்றி போட்டு பட்டாசுகள்லாம் வெடித்து மோளதாளத்தோட நாகசாய் பாபா ஊர்வலத்தில் வீதியில் ஊர்வலமாக கிளம்பி போவார். அங்கே போகும்போது வழியில் இருக்கிற பக்தர்கள் அனைவருக்கும் அருள் பாலித்து கொண்டு செல்வார். ஊர்வலத்தோடு கொடை, கொடி இதெல்லாம் ஏந்தி பக்தர்கள்லாம் போயிட்டே இருப்பாங்க. அதே நேரத்தில் தாகத்துக்கு அந்த நீர், மோர், பானகம் இதெல்லாம் அவங்க கொடுப்பாங்க. இவங்க வெளியில் போகும்போது ஓம் சாய்ராம், ஜெய் ஜெய சாய்ராம், ஓம் சாய்ராம், ஜெய் ஜெய சாய்ராம் என்று அவங்க சொல்லிட்டு ஒழித்து கொண்டு போகும்போது அந்த முழக்கம் முழுவதுமே அந்த இறைவனோடு அவர்கள் ஒன்று சேர்வதாக அமையும். அப்படி அவங்க ஊர்வலம் போயிட்டு மறுபடியும் அந்த கோயிலுக்கு திரும்பி வரும்பொழுது அந்த குழந்தை சாவடி ஊர்வலத்தில் கோயிலுக்கு அடைஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னால், இதில் கலந்துக்கிற பக்தர்கள் எல்லாரும் பெரும்பாலும் யாருன்னு பார்த்தீங்கன்னா குழந்தை வரம் வேண்டி நிற்கிறவங்க, ஏற்கனவே இந்த வருஷம் குழந்தை வரம் பெற்றவர்கள், இப்பொழுது முழுகாமல் இருப்பாங்க. ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற லேடியோட வீட்டில் இருந்து யாராவது ஒருத்தர், அந்த மாதிரி ஒருத்தரோ 2 பேரோ 3 பேரோ யாரோ இந்த குழந்தை சாவடி ஊர்வலத்தில் கலந்துப்பாங்க. இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் எலுமிச்சை பழம், தேங்காய், பூசணிக்காய் இதெல்லாம் நாங்கள் சுற்றி போடுவோம். சுற்றி போட்டுட்டு இன்னிசை பாடல்களும் அதே நேரத்தில் மோளதாளமும் முழுங்க பாபாவை கொண்டு ஊஞ்சலில் உட்கார வச்சுருவோம். ஊஞ்சலில் எழுந்தருள உடனே அவர் எல்லாருக்கும் அருள் பாலித்து கொண்டிருப்பார். அன்றைய தினம் என்னென்ன பிரசாதங்கள் வருதோ அந்த பிரசாதங்களை எல்லாம் நாங்கள் என்ன பண்ணியிருப்போம், சாமிகிட்ட வச்சு உடனடியாக பூஜை பண்ணுவோம். பூஜை பண்ணி அந்த பூஜைகள் எல்லாம் வழிபாடுகள் எல்லாம் முடிந்த பின்பு நீர், மோர், பானக்கம், சுண்டல், அன்னதானம் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் நாங்கள் வெளியில் எல்லாருக்கும் சாமிக்கு படையல் போட்டதுக்கப்புறம் எல்லாருக்கும் அது விநியோகம், பக்தர்கள் அனைவருக்கும் விநியோகம் செஞ்சு அப்புறமா என்ன பண்ணுவோம், மறுபடியும் ஒரு ஆரத்தி சாமிக்கு எடுத்து அந்த நேரத்தை நாங்கள் பூர்த்தி செய்கிறோம். மறுபடியும் 4 மணிக்கு பன்னீர் அபிஷேகம் நடைபெறும். அபிஷேகம் முடிஞ்ச உடனே உற்சவர் பாபாவுக்கு சிறப்பு அலங்காரம், ஆராதனை இதெல்லாம் முடிஞ்ச உடனே தூப தீப ஆராதனைகள்லாம் நடக்கும். அந்த நேரத்தில் மோளதானங்கள்லாம் வாசிச்சுட்டு
எல்லாரும் பக்தர்கள்லாம் ஒன்று சேர்ந்து பாடும்போது அந்த இன்னிசை ராகத்தில் கண்டிப்பாக ராமனுடைய அருளும் இறைவனுடைய அருளும் ஒன்று சேர்ந்து இங்கே வந்துவிடும். அன்னைக்கு அந்த நேரம்லாம் நாங்கள் என்ன பண்ணுவோம், பன்னீர் அபிஷேகம் ஆரம்பித்த உடனே அன்னதானமும் ஆரம்பிச்சிருவோம். சாமிகிட்ட பூஜை பண்ணிவிட்டு அன்னதானங்களை ஆரம்பிச்சிருவோம். அந்த வழிபாடுகள்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் மறுநாள் வியாழக்கிழமை என்கின்ற காரணத்தினால அந்த அலங்காரத்தை நாங்கள் அன்றைக்கி கலைக்க மாட்டோம். ஏன்னா அன்றைய தினம் தரிசிக்க முடியாதவர்கள் கூட வியாழக்கிழமை வந்து அந்த இறைவனை அந்த அலங்காரத்தோடு தரிசிக்கும் பொழுது அவருடைய முழு அவருடைய கடாட்சம் நமக்கு நிச்சயமாக கிடைக்கும். நம்ம என்ன வேண்டுறோமோ அந்த வழிபாட்டில் அந்த வேண்டுதல்லாம் நிச்சயமாக நிறைவேறுவதற்கான வாழ்க்கையை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் நிச்சயமாக. அதனால் பக்தர்கள் எல்லாரும் அன்னைக்கு தினத்தில் கண்டிப்பாக இந்த ராமநவமி திருவிழாவில் இந்த நாகசாயிநாத் கோயிலில் வந்து கலந்துக்கணும். நீங்கள் எல்லாரும் இறைவனுடைய அருளை முழுசாக நீங்கள் பெறணும். அப்படிங்கிறதுக்காக உங்களுக்கு இது ஒரு நான் வந்து உங்களை இது ஒரு பத்திரிக்கையாக கூட சொல்கிறேன். நீங்கள் எல்லோரும் வாங்க, வந்து இந்த விழாவை சிறப்பாக நம்ம எல்லாரும் சேர்ந்து தான் நடத்தணும். நீங்கள் எல்லாம் சேர்ந்து அதை நடத்தி கொடுக்கும் பொழுது இறைவனுடைய கடாட்சம் அனைவருக்கும் கிடைக்க இது வழிவகுக்கும். நன்றி, வணக்கம். நீங்கள் அனைவரும் வாழ்க வளர்க வளமுடன் நாடும். அனைவரும் குடும்பத்தினரோடு வந்து இந்த விழாவனை மிக சிறப்பாக நடத்தி கொடுக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டு, எல்லாம் வல்ல இறைவனாகிய அந்த பாபா உங்கள் அனைவருக்கும் எல்லா நலன்களையும் வளங்களையும் தரணும்னு சொல்லி வேண்டிக்கிறேன். ஓம் நம சிவாய. அரங்க மகாதேவ சம்போ மகாதேவா. அனைவருக்கும் நலம் உண்டாகட்டும். ஓம் சாய்ராம். ஓம். Subscribe to my channel and please press the bell icon for more videos.